தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். தானியேல் 9:21 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக தானியேல் புஸ்தகம் 9:21 வாசிக்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல் தரிசனம் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் மரியாதை சொல்லுவாங்க இல்லையா, கிராமம் முதல் மரியாதை கர்த்தரை ஸ்தோத்திரம். தவறுதான் கட்டி என்ன பண்ணுவாங்க, மரியாதை கர்த்தரை சுத்தம். முதல் தரிசனத்தில் அல்லேலூயா. அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஜபத்திலே கர்த்தர் பதிலை கொடுத்து விட்டாரு அல்லையா சொல்லுவோமா. அப்ப தானியேல் செபிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வானம் திறக்கப்பட்டது. அப்ப நீங்க செபிக்கும் வானம் திறக்கப்படுமா? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க பண்ற ஜபம் பரலோகத்தை டச் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ ஸ்தோத்திரம் என்று போற ஜபம் அல்ல, முட்டி போட்டு செபிக்கிற ஜபம் அல்ல, எல்லாவற்றோட நீங்க பண்ற ஒவ்வொரு ஜபம் பரலோகத்தை திறக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைவிட்டாலே சொல்லுமா. நீங்க பண்ணுகிற உங்க ஜபம் பரலோகத்தை உடைக்கணும், பரலோகத்தை திறக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் முழங்கால செபிக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்ன? வானம் திறக்கப்பட்டு தூதன் இறங்கி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தூதன் இறங்கி வர போகிறான். விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்க முடியாது. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அதெல்லாம் சொல்லுங்க பதம் கரங்க உற்சாகமா உயர்த்தி. வானம் திறக்கப்பட்டு அல்லேலூயா. முதல் தரிசனத்திலே தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். முழங்கால ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபிக்க 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 ஸ்தோத்திரம் பண்ண வானம் திறக்கப்படுகிறது. தூதன் இறங்கி வருகிறான். நீ பண்ணுற ஜெபம் சரியா இருந்தால் கர்த்தருக்காக தூதனை அனுப்புவார். இந்த மற்றவர்களே உன் ஜெபத்தை கேட்கும்படியாக எந்த குறிப்புக்காக, எந்த விண்ணப்பத்திற்காக, எந்த கமிட்மெண்ட்டுக்காக நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வானம் திறக்கப்பட்டு தூதன் இறங்கி வருவார். தூதன் இறங்கி வருவார். கர்த்தர் தூதனை அனுப்புவார்கள். ஆண்டவர் 21 days முழங்கால் இருக்கிறார். தானியேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபிக்க 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 நினைவெல்லாம் மாறிவிட்டது. ரொம்ப சோர்வு உண்டாயிற்று. தான் எந்த குறிப்புக்காக, எந்த கமிட்மெண்ட்டுக்காக, எந்த தேவைக்காக தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தாரோ கர்த்தர் மேலே பார்த்து கொண்டிருந்தார். அன்பு தேவ ஜனமே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்கார பிள்ளைகளே, அன்பு சகோதரி சகோதரிகளே, வசனம் வாசிக்கிறோம். தானியேலுடைய ஜெபத்துக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை இறங்கிச்சு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெபிக்க சரியா இருந்தா வானம் திறக்கப்படும். நீ ஜெபிக்க சரியா இருந்தா தூதன் இறங்கி வருவான். நீ ஜெபிக்க சரியா இருந்தா விண்ணப்பம் கேட்கப்படுவார். நீ ஜெபிக்க சரியா இருந்தா கர்த்தர் இறங்கி வருவாரு. ஒரு தடையை உங்க ஜெபத்துல பார்க்கிறேன். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு தடையை பார்க்கிறேன், ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன், ஒரு சோர்வு பார்க்கிறேன், ஒரு பலவீனத்தை பார்க்கிறேன். இங்க தானியேல் முழங்காலில் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். இரவு ஜெபிக்கிறான், பகல ஜெபிக்கும், சாயங்காலம் ஜெபிக்கிறான், மதியம் ஜெபிக்கிறான், காலையில ஜெபிக்கும். ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே பதில் கொடுப்பீராக. ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமையாகட்டும். அருமை தேவ பிள்ளைகளே, நாங்கள் என்ன வசனம் வாசிக்கிறோம்? தானியேலுடைய ஜெபத்துக்கு முன்பாக பரலோகம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது, தூதர் இறங்கி வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த உபவாச ஜெபத்துல எந்த குறிப்புக்காக, எந்த தேவைக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறியோ இந்த ஜெபத்தை சேர்க்கணும். இந்த வார்த்தையை வாசிக்கும் கர்த்தர் விண்ணப்பத்தை தேவன் நிறைவேற்றி முடித்து விடுவார் என்று நான் விசுவாச கையோடு தட்டி அபிஷேகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, தேவனுக்கு மகிமை செலுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரதர். வாசிக்கலாம், வாசிக்கலாம். அப்படி எப்படி ஜெபித்தாரா தானியேல்? அவ செல்போன் கிடையாது. தானியேல் ஜெபிக்கும் போது இப்ப ஜெபமான செல்போன் கர்த்தர் ஸ்தோத்திரம் சரியா ஜெபிக்க முடியல. செலிபிரிட்டி ஜெபத்துக்கு போனா ரொம்ப சிரமமா இருக்கும். இங்க ஒரு பொருளிக்கு அவங்க பொருளிக்கு கத்தாச்சு கஷ்டமா கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப தானியேல் ஜெபிக்கும் பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸ் அங்க இல்லை. ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான் ஜெபிக்க ஜெபிச்சு கொண்டே இருக்கிறான். தானியேல் ஜெபிக்க 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 பரலோகம் ஆயத்தமாகி விட்டது. பதில் கொடுக்க ஆயத்தமாக பரலோக கர்த்தர். அப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஜெபித்தார் அவரு? தன் சிந்தையை அடக்கி ஒடுக்கினார். தன் சிந்தையை அடக்கி இசைப்பாக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க திருமுறை ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, உபவாசம் கூட ஜெபம் பண்ணி எங்கேயோ தடை இருக்குது. ஜெபம் போம்பளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, இவன் மனுஷன் தான் ஜெபிக்கிறான், நம்ம ஒரு மனுஷன் தான் தானியேல் ஜெபிக்கிறான். அப்படி தானியேல் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது வாசிக்கலாம். முதல் தரிசனத்திலே, முதல் ஜெபத்திலே, முதல் தரிசனத்திலே
நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து சொல்லுவா. நீ ஜபத்துக்கு எங்க வேகமாய் பறந்து தூதுவதா கத்த. ஐயோ ஒரு மனுஷன் ஜெபம் பண்றாரு, முட்டி போட்டு கொண்டிருக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜபத்துக்கு இறங்கி ஓடி வர பதில் கொடு கத்தரை ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறுதலாக இருக்கிறார். தானியத்தையும் நம்ம தேவன் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்படி ஜெபிக்கு தானியம் ஜபத்தை கேட்டு தூதன் இறங்கி ஓடி வருகிறான். வேகமாய் பறந்து வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. அப்பதான் உங்க ஜபம் ஏன் கேட்கப்படாம இருக்கிற? எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுகிறோம்? நம்ம சிந்தையில, நம்முடைய பார்வையில, நம்முடைய பேச்சில சில ஒழுங்கில்லாம இருக்கிறோம். கர்த்தர் சொன்னாரு, நீங்க வசனம் வாசிக்கிறபடி நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. சத்தமா முதலாவது கேரக்டர் மாறிட்டா உன் ஜபம் கேட்கப்படும். தட் இஸ் a point. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய கேரக்டர் மாறிட்டா ஜபம் கேட்கப்படும். ஜெபிக்கிறோம், தோத்திரம் பண்றோம், ஜெபிக்கிறோம், இரவுல ஜெபிக்கிறோம், பகல ஜெபிக்கிறோம், உபவாசம் போடுறோம், என்னதான் ஜெபம் பண்ணி பார்க்கிறோம். நமக்கு ஏதோ சின்ன கேரக்டர் மாறாம இருக்குது, சில குணங்கள் மாறாம, குணம் மாறி போச்சுன்னா நம்ம ஜபம் கேட்கப்பட்டுடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தானியேல் இருக்கும்போது சச்சினேட்டன பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி ஓடி சொல்லுங்க, தானியேலே நீ ஜெபித்து கொண்டிருக்கிறப்பா, பரலோகம் சொல்லுது ரொம்ப பிரியமானவன். அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எந்த குறிப்பு நீ ஜெபிக்கிறையோ உன் ஜெபம் பதில் கேட்கப்படும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், செவி கொடுக்கிறவர், செவி சாய்க்கிறவர், கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், தடைகளை மாற்றம் வைக்கிறவர், தடையை உடைக்கிறவர், தடை இல்லாம செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுவா. சத்தமா சொல்லுங்க. அப்ப தானியேல் பண்ண ஜபத்திற்கு பதில் உண்டாயிச்சாங்க. தூதன் இறங்கி வந்தானா? தூதன் இறங்கி வந்தான், வேகமா பறந்து வந்து, தானியேலே தேவனுடைய புருஷனே, விசுவாச புருஷனே, நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கேரக்டர் மாறிட்டா நம்ம ஜெபம் கேட்கப்படும். இத பாயிண்ட். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த கான்செப்ட் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த குறிப்புக்காக, எந்த விண்ணப்பத்திற்காக, எந்த தேவைக்காக, எந்த கமிட்மெண்ட்டுக்காக எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. அவருக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவரே. அவருக்கு என்ன பெயர்? ஆண்டவருக்கு. அவர் நிறைய பேருக்கு பைபிள்ல நல்லவர், வல்லவர், போதுமானவர், ரட்சகர், ஆண்டவர், இது எல்லாம் இருக்கு. ஆனா அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவரே. எங்க வாசிக்க 62 வாசிக்கிற ஜெபத்தை கேட்கிறவரே. ஆனா தானியேல் ஜெபிக்கும் கர்த்தர் பயங்கரமா ஜெபிக்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? வேகமாய் பறந்து வந்து வாசிக்கிறோம். அந்திபலி நேரம் 3 மணி நேரம் அந்திபலி நேரமாகியே என்னை தொட்டான பதில் கிடைச்சு நாட்டை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிய சொல்லுங்க. கையை உயர்த்தி தொட்டான், தூதன் தொட்டா உன்னை. அல்லேலூயா. அப்படின்னா உன் காரை ஓட்டி ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்ல தூதன் தொட்டுட்டா உன்னை. என்ன தொடப்படுது? தூதன் தொட்டான். வாசிக்கலாம். அவன் எனக்கு தெளி உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ நல்ல பையனா இருக்கிறப்பா, நல்ல பொண்ணா இருக்கிற, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படுகிற, ஒழுங்கா சபைக்கு போற, கர்த்தரை மகிமைப்படுத்துற, நீ மிகவும் பிரியமானவன். நீ பெரியவன மாத்திரம் ஜெபம் கேட்கப்பட்டுடுமா? நிச்சயமா கேட்கப்பட்டுடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி வந்துகிறீங்க? நீ பிரியமான மாறிட்டாலும் ஜெபம் கேட்கப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு நீ மிகவும் பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. எப்ப நீ முட்டியப்ப தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சையோ, எந்த குறிப்பு செடிக்கு ஆயத்தமா இருக்க குறிப்புக்குரிய பதில் கிடைத்து விட்டது, அதுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது, அற்புதம் நடந்து விட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே என் தேவன் இன்றைக்கும் மாறவில்லை. அவர் நேற்று இன்று மாற இருக்கிறாரு. இந்த ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறேன்னு சொன்னான். இன்னும் ஆழமாக தயார்படுத்தி ஜெபிக்கும் பொழுது உன் ஜபம் கேட்கப்படுகிறது. வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது.
விட்டது, பதில் கிடைத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு சோர்வு ஏற்படுகிறது, விலகனம் உண்டாகிறது, உபத்திரம் உண்டாகிறது. நாம் இன்னும் கர்த்தர் பிரியமா நடக்காம இருக்கிறோம். கர்த்தர் பிரியமா நடக்கிறேன்னு சொன்னா நம்முடைய ஜெபம் விண்ணப்பம் நிச்சயமா தேவன் கேட்டு பதில் கொடுப்பார். சுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கிறேன். அப்ப தானியேல் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, விண்ணப்பம் செலுத்தும் பொழுது ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. அப்ப கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டுடுச்சு. இன்னைக்கு கேட்கப்பட்டுச்சு. எத்தனை மாசம் விண்ணப்பத்தை ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெப குறிப்பில் நிறைவேற்றப்படுகிறது. நீங்க ஆச்சரியப்படப்படுவர்கள். குழந்தை இல்லாம வந்திருக்கலாம், வீடு இல்லாம வந்திருக்கலாம், கத்தரிச்சு நிறைவேற்ற போறாரு. கத்த செய்து முடிக்க போற வாழ்க்கையில அத்தனை செய்ய போற ஆண்டவர் தேவன் நிச்சயமா செய்வாரு. கட்டளை வெளிப்பட்டது, கட்டளை வெளிப்பட்டது, தேவனுடைய கட்டளை வெளிப்பட்டது, பதில் உண்டாயிற்று, பதில் கிடைத்து விட்டது. நிச்சயமாகவே இதை கேட்டு ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஐயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு இயேசு உயிரோடு இருக்கிறாரு, இயேசு ஜீவிக்கிறாரு, இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. இந்த ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் எந்த குறிப்பா இருந்தாலும் இந்த மத்தியான வேளையிலே எட்டாம் தேதி நிறைவேற்ற போறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். தானியேல் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் மனசுக்குள்ளே சிந்தைக்குள்ளே எந்த விண்ணப்பம் இருக்கிறதோ கர்த்தர் நீ வீட்டுக்கு போய் சேர்த்துக்கொள்ளாங்க. கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். ஆச்சரியப்பட போகிறீர்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தரே செய்ய போறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. குழந்தை இல்லையா, வீடு இல்லையா, படிக்காம இருக்கிறாங்களா, திருமணம் ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, கர்த்தர் வாக்கியம் பண்ணி கொடுத்துவாரு. என் தேவனால் சகலமா கூடும், கர்த்தரால் சகலமா கூடும். அவர் சொல்ல ஆகும், கர்த்தரே நிற்கும். அவர் வார்த்தை என்னைக்கு பொய்யா போனது கிடையாது. ஹல்லேலூயா. அவர் விசுவாசிக்க மனமாற மாத்திரம் அல்ல, ஏனா சொல்லி செய்யாதிருப்பாரோ நிச்சயமா தேவன் செய்வாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 66 புத்தகத்தில் எந்த வார்த்தையும் பொய்யாய் போகவே இல்லை, நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைவேற்றப்படுகிறது. தேவச்சனமே கொடுத்த வாக்குறுதிகளை கர்த்தர் நிறைவேற்ற முடிக்க போகிறார். மனுஷனாகி நாங்கள் மாறலாம், உலகம் மாறலாம், இயேசு மாற மாட்டார். இந்த வார்த்தை மாறாது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக இதே சபையிலே சாட்சி கொடுக்க போறீங்க, இதே சபையிலே வாக்கு கொடுக்க போறீங்க. கர்த்தர் நிறைவேற்ற போகிறார், கர்த்தர் முடிக்க போகிறார், கர்த்தர் செய்ய போறாரு, கர்த்தர் வழி கிடைக்க போறாரு, கர்த்தரே வாக்கியம் பண்ணி கொடுக்க போறாரு. வேண்டிக்கு தொடங்கின கட்டளை வெளிப்பட்டது, பதில் கிடைத்து விட்டது. தேவன் செய்வாராம் உங்களுக்கு நிச்சயமா. கொஞ்சம் தாமதம் ஏற்படும், கொஞ்ச நேரம் கடந்து போகும், சில மாசம் கடந்து போகும், சில வருஷம் கடந்து போகும். கர்த்தர் வாக்கு ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வாக்கு நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றினாரா? நிறைவேற்ற போறோம். இன்னும் வாசனை நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2 முதல் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கிறோம். அவன் தேவபக்தி உள்ளவனும், அவன் யார் அந்த மனுஷன்? கொர்நேலியு. கொர்நேலியு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுடைய வாசிக்கிறோம் பாருங்க. 1 வாசிங்க, 10:1 வாசிங்க. அப்போஸ்தலர் இத்தாலியா பட்டாளம். பட்டாளம் என்னது? பட்டாளம் என்றால் என்ன? பட்டாளம் என்னது? பட்டாளம் மார்க்கெட் இருக்கு, அது பிள்ளையாண்டு பக்கத்தில், அது இல்லை. பட்டாளம் ராணுவம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மிலிட்ரி கத்தரிக்ஸ் பட்டாள ராணுவம். தமிழ் வார்த்தை பட்டாளம் சொல்லுவாங்க. இன்னும் பட்டாளம் சரியாப்பா அதை கொண்டு தருவேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவன் வசன பட்டாளம் வாசிக்க. இத்தாலியா பட்டாளத்தை வாசிக்கலாமா? இத்தாலியா பட்டாளம் பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதினா இஸ் எ கமாண்டர், ராணுவ தளபதி. ஹல்லேலூயா. இஸ் எ கமாண்டர். பெரிய பிஸியான பர்சன், பிஸியான மேன் அவன். ஆனா அவனுடைய கேரக்டர் என்ன வாசிக்கிறோம்? கொர்நேலியு என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த வசனம் கட்டுக்கதையா நடந்ததா? சொல்லுங்க. நடந்ததா? தேவபக்தி உள்ளவனும் வீட்டர் அனைவரோடும் எல்லாம் கவனிக்கணும். உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா கேரக்டர் மாறணும், குணம் மாறணும்.
நிறைய சபைக்கு. இரண்டாவது, தேவ பக்தி உள்ள இருக்கணும். நீ ஆண்டவருக்கு பயந்துட்டாலுமே ஆசீர்வாதம் தானா வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையோட மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. வசனம் எங்க இருக்கு? வசனம் எங்க இருக்கு? நீதிமொழி 28:20 சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம். பொன்னொழி என்ற மனுஷன் தேவனுக்கு பயந்தான், செபித்தா கர்த்தரை ஸ்தோத்திரம். கேரக்டர் பாருங்க. 140 பட்டணத்துல ராணுவத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. இஸ் ஏ கமாண்டர். மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பிஸியான பர்சன். ஆனா பாருங்க, அவனுக்குள்ள ஒரு கேரக்டர் என்ன, எந்த குணம் என்ன? தேவனுக்கு பயந்தவன், அல்லேலூயா, ஜெபிக்கிறவன், கர்த்தரை ஸ்தோத்திரம். வீடு வாசிக்கிற மற்றவரையே ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, நல்லா கவனிக்கணும். நீங்க செய்யற பெரிய தர்மம் சாப்பாடு போறது இல்லை, நீ பெரிய தர்மம் ரத்த தானம் இல்லை, நீ பெரிய தர்மம் வந்து ஜெபிக்கிறது பெரிய தர்மம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ மற்றவங்க ஜெபிக்க ஜெபந்த பெரிய தர்மம். எத்தனை ரொம்ப விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை தானம் இருக்கு? ரத்த தானம் இருக்கு, சாப்பாடு தானம் இருக்கு. ஆனா எல்லா தானம் இருக்கு. எல்லா தானத்தை விட சிறந்த தானம் ஜெபிக்கிற தானம் தான். அல்லேலூயா. நீ மற்றவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. இந்த பெரிய தானம் உனக்கு. நீ மற்றவர்களுக்காக சாப்பிடாம இருந்து உபாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கா இந்த பெரிய தானம் இது. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு நேரம் காலம் பார்க்காம தன் வைத்த அழைக்கி சோத்திர உபாசனை ஜெபித்து மற்றும் ஜெபிக்கிற பத்தியா இந்த ஜபத்தை பெரிய தானம் உலகத்துல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சாப்பாடு போற பெரிய தானம் இல்ல, ரத்த தான பெரிய தானம் இல்ல. எல்லா தானத்தை விட சிறந்த தானம் நீ மற்றவங்க ஜெபிக்கிற ஜபம் தான் சிறந்த தானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா உனக்கா நீ ஜெபிக்கிற, மற்றவங்க நீ பாரப்பட்டு ஜெபிக்கிற, மற்ற குடும்பத்தை நீ பாரப்பட்டு ஜெபிக்கிற, உபாசம் விட்டு ஜெபிக்கிற, மற்ற வியாதிக்கார ஜெபிக்கிற, பெரிய தானம் உலகத்திலே. கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அங்கே பாருங்க, தான தர்மங்களை செய்து வாசிக்கலாம். எப்பொழுதும் தேவனை நோக்கி. யாரை நோக்கி சொல்லுங்க? நம்ம சின்ன கம்பெனி பிஸியா இருக்கோம். ஆனா ராணுவத்தை மேற்கொள்ளக்கூடிய, ராணுவத்தை தாங்கக்கூடிய மிக பொறுப்புள்ள அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன? எப்போது ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா. அல்லேலூயா. அவன் பெரிய பணக்கார ஏழை, பெரிய பணக்கார கோடீஸ்வரன், யாருக்கு ஒண்ணு. அவனோட நிலைமை என்ன? எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. அவன் பண்ண தான தர்ம ஜபம்லாம் வீணா போகல, பதில் வருது. அடுத்த வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய இந்த டைம் தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி. பகலில் மதியான டைம், பகல்ல ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே. அறிவ சொல்லுங்க. எந்த புஸ்தகத்தை ஆகிலும் கோவிந்தர் வந்தாரு, ராமர் வந்தாரு, இந்த டைம் வந்தாரு போட்டிருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். எத்தனை ஆண்டவர் ஸ்தோத்திரம் நகரம் தர்மத்தை செய்து ஜெபித்து கொண்டிருந்த பொன்னொழி வீட்டில் நடந்த சம்பவம் என்ன? வாசிக்கலாம். தேவனுடைய தூதன் தன்னிடத்துல வரவும், பொன்னொழி அழைக்கவும், பிரத்யட்சமா பார்க்கிற தூதனை பொன்னொழி வீட்டில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில வீட்டுல போனா பேய் ஆடுது, பிசாசு ஆடுது. ஆனா இங்க பாரு தூதம் வந்தா வீட்டுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல நடக்குதா எப்பயாவது? கை வயத்தை பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்க தூதம் வரேன் டெய்லி வீட்டுக்கு சொல்லுங்க பாருங்க. தூதன் நீங்க வீட்டுக்கு வரானா? சொல்லுங்க. இப்படி தூதன் வரானா வீட்டுக்கு கேட்கிறேன். கை வைத்த மாட்டேங்க யாரும். எங்கேயும் அவங்க பார்க்கலாம். எதிர்க்கான்னு தெரியல, கருப்பா சிவப்பான்னு தெரியல. நானும் ஜபம் தான் பண்றேன், நீ தான் ஜபம் பண்றீங்க. தூதரை பார்க்கலையா? ஆனா தூதரை பார்த்தா கண்ணெளிவு, பிரத்யட்சமா பார்க்கிற, லைவா பார்க்கிறாரு. அதையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. உன் ஜபம் சரியா இருந்தா, உன் கேரக்டர் சரியா, வீட்டுக்கு தூதன் வந்துருவான். பிசாசு வராது, மந்திரம் வராது, பேய் வராது. அதையே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. தூதன் சொல்ற வார்த்தை என்ன? வாசிக்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் ஜபங்களும் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவன் விளைப்புட்டதாக வந்து எட்டிக்கிச்சுப்பான். தானிய ஜெபித்தாரு, ஜப சைக்கிள் மேல போயிடுச்சு, பதில் வந்துச்சு. இங்க கொன்னேலி ஜெபித்தாரு, தூதன் வீட்டுக்கு வந்துட்டான்.
அங்கே தூதன் வந்தான். தானியேல் வீட்டுக்கு கர்த்தர் இங்கே தூதன் வந்துட்டான். அல்லேலூயா. தூதன் வந்துட்டாலுமே பதில் ஓவர் அர்த்தம். தூதன் வந்துட்டாலுமே ஜெபம் கேட்கப்படுதுன்னு அர்த்தம். தூதன் வந்துட்டாலுமே காரை பிடிச்சி விடுது. அந்த எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்துங்க. உற்சாகத்தோடு அவன் சொல்றான், தூதனே கொர்நேலியுவே, நீ பண்ண ஸ்தோத்திர ஜெபம், நீ பண்ண உபாசனம் எல்லாம் எங்க போய் சேர்ந்துச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சுப்பா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யறீங்களோ சின்ன விட்டு விட மிஸ் ஆகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ ஐயோ, நீ தேவ நாமத்திற்காக தேவனுக்கு என்னெல்லாம் செய்யறியோ அது கத்த பரலோகத்தை அப்படியே கொண்டு மேல சேர்க்கிறார். தூதன் சொல்லுகிறான், கொர்நேலியுவே, நீ பண்ண ஒவ்வொரு ஜெபங்கள பரலோகத்தை எட்டிச்சுப்பா. கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்புறீங்களா சிஸ்டர்? சொல்லுங்க. நிறைய பேப்பர் எனக்கு என்ன பேத்துருவோம் ஜெபிக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் வாங்கி வச்சு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆனா அந்த ஜெபம் செய்து எங்க போகுது? பேப்பர்ல இல்ல, பரலோகம் போகுது. கர்த்தர் செய்வாரா உங்களுக்கு? கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க. கை உயர்த்துங்க. உன் சபங்களும் உன் தர்மம் எங்க போய் எட்டிக்குச்சு? எங்க எட்டிச்சு? சொல்லுங்க. எங்கம்மா எட்டிச்சு? எங்க எட்டிச்சு? எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணியோ, எத்தனை மாசம் ஜெபம் பண்ணியோ, எத்தனை இரவு ஜெபிச்சியோ, எத்தனை பகல் ஜெபிச்சியோ, எத்தனை காலை ஜெபிச்சியோ, அத்தனை ஜெப குறிப்புகளும் ஒன்றும் தவறவில்லை, மிஸ்ஸாகவில்லை, பரலோகம் சேர்ந்துச்சு. அப்போ ஜெபம் சரியா இருந்தா விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு போறீங்க, பதில் பெற்றுக்கொண்டு போறீங்க, அற்பத்தை பெற்றுக்கொண்டு போறீங்க. அப்ப வீட்டுக்கு யார் வரப்போறேன்? நைட்ல நம்ம தூதன் வரப்போறான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தூதன் அனுப்புவாரா வீட்டுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்றான், கொர்நேலியுவே, இத்தனை ஜெபிச்சு கொண்டதையே உன் ஜெபம் எல்லாம் வீண் போகுது, செய்த தர்மம் எல்லாம் வீண் போகுது, யாருங்க ஓடி உழைச்சியே, கஷ்டப்பட்டியே, ஓட சிந்தனையே, இதெல்லாம் வீணா போகுது. கர்த்தர் நேரில் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் நாமத்துக்காக எவ்வளவு பிரயாசம் எடுத்தையோ ஒரு சின்ன பெட்டி கூட மிஸ் ஆகாது. கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. நீங்க ஓடி வரீங்க. தம்மாப்பாரு வளர்மதி அம்மா எங்க இருக்கிறாங்க? காஞ்சிபுரம் பக்கத்துல வராங்க. 2 பஸ் பிடிச்சு வராங்க. கர்த்தர் நிச்சயம் பார்க்கிற. கர்த்தரை ஸ்தோத்திரம். நிறைய பேர் தூரத்துல வரீங்க. 2 பஸ் பிடிச்சு வரீங்க, ட்ரெயின் பிடிச்சு வரீங்க, ஆட்டோ பிடிச்சு வரீங்க, நடந்து வரீங்க, வெயில்ல வரீங்க. கர்த்தர் பார்க்க மாட்டாரு? நிச்சயம் பார்க்கிறாரு. உன் ஜெபங்கள் கேட்கப்படும், விண்ணப்பங்கள் கேட்கப்படும். ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நீங்க ரொம்ப ஓடி பிரயாசப்பட்டு வரீங்க. ஆர்ப்பாண்டு வரீங்க, ராணிப்பட்டியிலிருந்து வரீங்க, வலஜபாத்துல வரீங்க, அல்லேலூயா, செங்கல்பட்டு வரீங்க, உடவத்திலிருந்து வரீங்க. அப்ப நீ வரக்கூடிய எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்காம இருக்கிறாரு, பார்க்காம இருக்காரு. கர்த்தர் பிரயாசத்தை பார்க்கிறாரு, உங்க தர்மத்தை பார்க்கிறாரு, செயல்முறை கர்த்தர் பார்க்கிறாரு. எத்தனை ஓடுகிறே, என்ன செய்கிறே, என்ன எல்லா கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஏற்ற பதில் நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு நீங்க வீண் போகவே மாட்டீங்க. பலன் கிடைக்குமா? நிச்சயம் பலன் கிடைக்கும். இயேசு நாமத்தில் தானியேல் ஜெபித்தான், பலன் கிடைச்சதா? அது கொண்டு ஜெபித்த பலன் நிச்சயம் கிடைச்சது. அதே கர்த்தர் தான் உன் ஜெபத்தை பதில் கொடுக்கும்படி கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இன்றைக்கு பதில் கொடுக்க போறாரு. எந்த குறிப்போ, எந்த விண்ணப்பமோ, எந்த காரியமோ கர்த்தருக்கு நிறைவேற்றியே தீர்வாரு. எந்த சந்தேகமே கிடையாது. கர்த்தர் முடிச்சு கொடுக்க போறாரு. தூதன் வரும், வீட்டு வர போறான், சொல்ல போறான், மகளே நீ ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது போ, பதில் கொடுக்க போற. எந்த காரியமும் சரி தேவன் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றி கொடுப்பார். நிச்சயம் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும். தானியேல் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கொர்நேலியுவின் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரெண்டுக்கும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட அறிவு பைபிளுக்கு சொல்ல நேரம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நீ அமேசிங்கா பார்க்க போறேன், வியப்பா பார்க்க போறேன். எப்படி ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. கர்த்தராலே ஆயிற்று. அன்பு தேவச்சனமே, வாழ்க்கையில் தள்ளப்பட்ட மக்களா இருக்கலாம், ஒழுங்குபட்ட மக்களா இருப்பீங்க. கர்த்தரால் விசுவாசிக்கிற கர்த்தர் உயர்த்தி தீரப்படுறாரு. எந்த குடும்பத்திலே, எந்த சமுதாயத்தில் வெட்டப்பட்டு தொய்ந்து கொண்டு தேவன் திரும்ப சாட்சியாக, ராஜாவாக, ராணியாக தேவன் நிறுத்தப்படுறாரு. நிறுத்திய தீர்வாரு. ஆச்சரிய பதவிகள், பதவிகள், சந்தோஷ பதவிகள், சமாதானமா இருப்பீங்க. கர்த்தர் பலமுள்ள பாத்திரம் நிறுத்தப்படுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிறுத்துவாரா? உங்களுக்கு தேவன் செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க படிப்பு, உங்க வாழ்க்கையில, உங்க பொருளாதார பிரச்சனையில எல்லாம் தேவன் நிச்சயமா செய்ய போறாரு. தானியேலே விண்ணப்பம் கேட்கப்பட்டது, கொர்நேலியுவே உச்சம் மேல எட்டிச்சு. கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த வார்த்தை உண்மை சொன்ன உங்க வாழ்க்கை அற்புதம் நடந்தே தீரும். எந்த சந்தேகமே கிடையாது. எந்த தேவன் வாழ்க்கை போறாரு. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்
நல்ல மகிழ்ச்சியோடு கட்ட செய்யப்பட்டார். கொர்நேலியுவே, உன் தர்மங்களும் உன் செபங்களும் வந்து பரலோகத்திலே எட்டி விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் இருக்குதா? நம்புறீங்களா? பரலோகம் இருக்குதா? சொல்லுங்க. பரலோகம் இருக்குதா? இயேசு இருக்கிறாரா? தூதர் இருக்கிறானா? பைபிள் இருக்குதா? வசனம் இருக்குதா? கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ பண்ண சின்ன ஜெபம் கூட மிஸ் ஆகாது. தனியா ஜெபம் பண்ணிருப்பேன், இல்லையா ஓரமா ஜெபம் பண்ணிருப்பேன், இல்ல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருப்பேன், வீட்டு அறையில ஜெபம் பண்ணிருப்பேன், அடுப்பாங்கரையில ஜெபம் பண்ணிருப்பேன், பாத்ரூம்ல ஜெபம் பண்ணிருப்பேன், நடக்கும்போது ஜெபம் பண்ணிருப்பேன், வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிருப்பேன், ட்ரெயின்ல போகும்போது ஜெபம் பண்ணிருப்பேன், ஃபிளைட்ல போகும்போது ஜெபம் பண்ணிருப்பேன். எந்த ஜெபங்களும் ஒன்றும் தவறவில்லை. அல்லேலூயா. மிஸ் ஆகாது. கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போறார். நீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க, ஆச்சரியப்பட போறீங்க. கர்த்தர் செய்ய போறார். நம்பிக்கையோடு சொல்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் பேசும்போது பாதி மிரக்கல் வந்துச்சு. இந்த வசனம் சொல்லும் போது அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கையை வச்சு செபிச்சு, கையை வச்சு ப்ரேயர் பண்ணி, ஒரு ஷேக் பண்ணி, ஒரு கட்டி பண்ணதுக்கு தேவன் செய்கிறார். ஏன்னா வசனம் தான் அற்புதம் செய்ய முடியும், நான் மனுஷன் செய்ய முடியாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் மாமிசமானவன், நான் மண்ணானவன், நான் அற்புதம் செய்து வசனம் அற்புதம் செய்யும். இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த வார்த்தை ஆமென் சொல்லும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. எந்த குறிப்பை தேவன் நிறைவேற்றுவார்? நீ மனசுக்குள்ள யோசிக்கிறீங்க, சிந்தை யோசிக்கிறீங்க, வாயில அறிக்கை செய்றீங்க, எல்லாவற்றுக்கும் அந்த முடிவை கொடுப்பாரா? ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் உண்மைதானா? பைபிள் உண்மைதானா? அப்போ ஜெபம் உண்மையா இருக்குமா? தூதம் உண்மைதானா? பரலோகம் உண்மைதானா? இயேசு உண்மைதானா? எல்லாம் உண்மைதான் சிஸ்டர். ஜெபம் உண்மைதான். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம் தாங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆட்டு பாம்பை விட, ஒரு பட்ட கத்தியை விட, அல்லேலூயா, எல்லா ஆயுதம் உயர்ந்த ஆயுதம் பைபிள் ஜெபம் தான். கர்த்தர் சொல்லும். ஜெபிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் உலகத்தை மாற்றி வைக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் எல்லாவற்றையும் மாற்றி வைக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் இச்சையை ஜெயிக்க முடியும். ஜெபிக்கிறவன் தான் உயிர் உலக செய்ய முடியும். ஜெபிக்கிறவன் தான் எல்லாம் நடத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறார். அன்பு தேவச்சனமே, பிரியமான பிள்ளைகளே, வாலி பிள்ளைகளே, என்ன நடக்கலையோ கர்த்தர் தான் செய்ய முடியும். தேவன் தான் செய்ய முடியும். உங்க ஜெபம் தான் செய்ய முடியும். உங்க முயற்சி இருக்கும், உங்க படிப்பு இருக்கும், ஞானம் இருக்கும், என்ன இருந்தாலும் சரி, முடிவு தேவத்தையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தினுடைய ஆரம்பம். என்ன முயற்சி பண்ணாலும் தோல்வியா முடியுது. தேவ சமத்தை வச்சு ப்ரே பண்ணும்போது முடிவு சம்பந்தமா முடியுது. கர்த்தர் முடிச்சு கொடுக்கிறாரு. கர்த்தரே செய்ய போறாரு. உண்மை ஒத்துவரும் மாத்திரம் கையை மேல வைத்து, ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சும்மா பேய ஓடினி, பிசாசை ஓடினி, ஜோம் பண்ணிக்கின்னு, அல்லேலூயா, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தெரியாதுங்க. ஆனால் அந்த வசதி நீங்கள் சுவாசமே சுகமாயிட்டீங்க. இப்போ சுகமாயிட்டீங்க. இப்போ கேன்சர் மறைஞ்சி போச்சு, சுகர் நார்மல் ஆயிடுச்சு, தலைவலி சரியா போச்சு, வயிற்று சரியா போச்சு, எல்லாம் சரியா போச்சு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா மலை பிரசனத்தை கை வச்சு ஜோம் பண்ண வந்தாரு, வார்த்தை கொடுத்தா சரியா போச்சு. அதில் சொல்லுங்கப்பா, இந்த வார்த்தை உன குணமாக்கும், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், சத்தியம் உன்னை சாட்சியா வைக்கும், சத்தியம் உன்னை வாழ வைக்கும், சத்தியம் உன்னை பலப்படுத்தும், சத்தியம் உன்னை உற்சாகப்படுத்தும், சத்தியம் உன்னை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்கும்போது விடுதலையாயிட்டு, எனி ப்ராப்ளம், எனி ஈவல் ப்ராசஸ், எனி டிசீஸ் எல்லாமே வெளியே புறப்பட்டு போய்விட்டது. வாக்கின் வல்லமை உன் மேல இறங்கும் போது, வாக்கின் அபிஷேகம் உன் மேல இறங்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுதலையாக்கி கொண்டு இப்போது இருக்கிறது. ஷபல ரபல தபல ரபதமா ரபல தபல தபிரிக்கும். ஷமல கலதுனா தபிரி. வார்த்தை கேட்கும்போது சுலமாயிடுச்சு. நான் ஓடியாவது கை வச்சு ஜெபிக்கணும் அவசியமே இல்லை. விசுவாசம் எல்லாம் கூடும் என்று பைபிள் சொல்லுது. எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறார். கொர்நேலியின் தேவன் தான் உன் தேவனாக உன்னுடைய தூதர் அனுப்புகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நாம் எழுந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்து கையில் உயர்த்தி